சின்னசாமியை சவக்க விட்டாப்புல விராட் கோலி. ஓகே 200 ரன்ஸ் டார்கெட்டு, அதை நோக்கி நம்ம போகிறோம். அப்போ அதுக்கு அடித்தளத்தை கொடுக்கணும். பில் ஸ்டார்ட்டும் வர்றாங்க. 2 4 அடித்தார். மறுபடியும் இந்த ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நம்ம அப்போயே சொன்னது தான், வேர்ல்ட் கப்பில் அவர் வந்து ஏன் பண்ணலை, அதே இங்கே கண்டினியூ பண்ணால் ஆர்சிபிக்கு அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் அவங்க பேட்டிங் லைனப் நல்லா இருக்குது, இருந்தாலும் அது கஷ்டம் தான் அப்படின்னு சொன்னோம். அவர் ஏன் பண்ணாமல் போனார்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த தேவ்தத் படிக்கல் எல்லாருக்குமே அவர் மேலே ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஜாக்கப் பத்தல் கொண்டு போயிடுவாங்களா, ஒரு வேளை இல்லாட்டி வெங்கடேஷ் ஐயர் கொண்டு போயிடுவாங்களா அப்படின்னு. நான் பார்த்துக்கிறேன்டா என் இடத்த, என்ன வேண்டா ஜட்ஜ் பண்ண முடியும். நம்மளுமே சொல்லியிருந்தோம் தேவ்தத் படிக்கல் தான் போவோம், அவர் ஒரு பவுண்டரி பிளேயர்னு. பவுண்டரி மட்டும் என் கணக்கு கிடையாது அப்படின்னு 6 பறக்க விட்றாப்புல மனுஷன். செம்மையாக ஆனார், நல்லா ஸ்கோர் பண்ணார். அதே மாதிரி விராட் கோலி தேவ்தத் படிக்கல் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஷாட் அடித்தார் ஸ்ட்ரெயிட்டில். அப்சல்யூட் சினிமா. நீங்கள் பார்க்கலன்னா தயவுசெய்து அந்த ஷாட்டை போய் பாருங்கள். கிரிக்கெட்டில் உலக அதிசயம் 7 இருந்துச்சுன்னா 8வது அதிசயம்னு ஒன்று போட்டு விராட் கோலி அடித்த ஒரு கிளாசிக்கான ஷாட்லாம் போட்டுடலாம். அப்படி இருந்துச்சு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டு அப்படி நிற்க தான் செய்கிறாரு. அந்த என்னடா இது வயசே ஆகலடா இந்த ஆளுக்கு அப்படின்ற மாதிரி ஆடினார். அதுக்கப்புறம் சரி ரஜத் படிட்டர் வர்றாரு, ஸ்கோர் கம்மி தானே, நம்ம தட்டியாக ஆடி கொண்டு போயிடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த சீன்லாம் இங்கே இல்லைன்ட்டு அவர் அங்கேருந்து பறக்க விட ஆரம்பிச்சிட்டாரு. விராட் கோலி ரஜத் படிட்டர் எல்லாம் அடித்து ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15.4 ஓவர், கிட்டத்தட்ட 94 பாலில் அந்த 200 ரன் டார்கெட் போயிட்டாங்க. அப்போ டார்கெட் கம்மியா இல்லை இந்த டார்கெட் போதுமா? ஃபஸ்ட்டு டார்கெட் கம்மி தான். ஏன்னா சின்னசாமி ஸ்டேடியம் ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஆர்சிபி மாதிரி ஒரு டீம், நம்மளோட பவுலிங் லைனப்னு ஒன்று இருக்குது, அது வந்து எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அப்போ அதுக்கான டார்கெட் இல்லை. ஏன்னா நம்மளோட பலமே பேட்டிங் தான், பேட்டிங்லேருந்து நம்ம கொண்டு போகணும். அப்போ அங்கே வந்து ட்ரெவிஸ் ஹெட் இவங்களாம் ஆடாதனால வேறு வழி இல்லை. அப்போ வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்து எனக்கு இன்னமும் அந்த ஆள் மேலே எனக்கு போகும்னா, ஏன் ரெஸ்பான்சிபிள் எடுக்க மாட்டாரு? வந்தது சுத்தம்னு ஏன் பார்க்குறாரு? நின்று அடிக்க வேண்டியதானே, அடிச்சு கேமை கொண்டு போக வேண்டியதானே, ஏன் அந்த இதை பண்ணணும்? ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்றேன் எஸ்ஆர்ஹெச்சில். போன சீசன்லேருந்து நான் இதை தான் சொல்கிறேன். அது அவர் ஸ்கேம் பண்ணுறாருங்க. அவரை ஒன்று கோச் ஏதாவது சரி பண்ணுங்க, இல்லை ஏதாவது பண்ணி விடுங்க. அவர் பண்ணால் நம்மளுக்கு டென்ஷன் தான் ஆகுது, நமக்கு ப்ரெஷர் ஆகிடுது. ரவி பாய் சொல்லியிருப்பார், ஓப்பனிங் மேட்ச் இவ்வளோ போராக இருக்குது வித்தவுட் சிஎஸ்கே அண்ட் மகி பாய். அதை தான் நேற்றுன்னு சொல்கிறோம். தோனி நீட்ஸ் சிஎஸ்சி, இது ஐபிஎல் கிடையாது, ஐபிஎல் நீட்ஸ் தான் தோனி. அது மாதிரி ஒரு பிளேயர் அவர். அதை நம்ம சொல்லலாம், ரவி மாமா தான் சொல்லியிருக்காரு, நம்ம சொல்லலை. அதே மாதிரி உங்களோட பவுலிங் பார்த்தீங்கன்னா ரொமாரே ஷெஃபர்ட் வந்து 54 ரன் கொடுத்துட்டாரு. ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரில. சரி ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா 200 ரன்னுங்கிறப்ப இவங்க டீம் நல்லா ஃபார்மில் இருக்காங்க. அவங்க சைடு பவுலிங்கே இல்லைங்க, அதான் பிரச்சனையாக இருக்குது. என்ன இப்போ கம்மின்ஸ் வந்தால் என்ன பண்ணுவார்? அவர் மட்டும் போதுமா அப்படின்னா அங்கேயே ஒரு கொஸ்டின் மார்க் தான். என்ன இதுலேருந்து என்ன பண்ணிவிட்டு வெளியே வர போகிறாங்க, இல்லை இருக்கிற பவுலர்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்களா, எல்லாத்தையும் பார்ப்போம். ஏன்னா இது இப்போ தான் ஃபஸ்ட்டு மேட்ச், உடனே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது இவன் எப்படி தான் அப்படி தானே. ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டியும் நான் ஜட்ஜ் பண்ணது வந்து போன சீசனுக்காக. நான் ஜட்ஜ் பண்ண கரெக்டாக தப்பான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.